அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக ஈசிஆர் சரவணன் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் காரில் நின்றபடி ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று அலப்பறையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய மாவட்ட செயலாளரின் அலப்பறையால் பனையூர் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக ஈசிஆர் சரவணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஈசிஆர் சரவணன் ஊர்வலமாக செல்லக்கூடிய நிலையில் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். இன்றைக்கு புதிதாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் தாவேகாவில் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று வருது. தற்போது சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக ஈசிஆர் சரவணன் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் எந்த மாதிரியான அட்ராசிட்டியில ஈடுபட்டு இருக்காரு? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்துல 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் என்பது தவேகாவுடைய தலைவர் விஜய் தலைமையில தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. விஜய் பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில தற்பொழுது சென்னை புறநகர மாவட்ட செயலாளராக ஈசிஆர் சரவணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த தவேகா பனையூரில் இருக்கக்கூடிய தவேகா தலைமை அலுவலகத்திலிருந்து தனது ஆதரவாளர்களோடு காரில் நின்றபடியே அவர் ஊர்வலமாக சென்றிருக்கிறார். குறிப்பாக சாலைக்கு வந்த பனையூரில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலைக்கு வந்த பிறகாக அவருக்கு மாலை அணிவித்து கிட்டத்தட்ட இந்த தோரணைகள் கொடுத்து மாலைகள் அணிவித்து அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஊர்வலமாக தற்பொழுது வருவதன் காரணமாக இந்த பனையூர் ஈசிஆர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மாலை நேரம், பள்ளி கல்லூரிகள் முடிந்து மாணவ மாணவிகள் வீடு திரும்பக்கூடிய நேரம், குறிப்பாக பணிக்கு சென்றக்கூடிய நபர்கள் வீடு திரும்பக்கூடிய நேரம் என்பதால் அதிக பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இவர் இப்படி போன்று செயல்படுவதன் காரணமாக இந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட இரு சாலைகளில் இரு புறத்திலுமே ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் குறிப்பா 19 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 19 மாவட்ட செயலாளர்களுக்கும் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தவேகா தலைவர் எக்ஸ் வலைத்தள பக்கத்துல தங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என தனது கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில பதவி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல சென்னையுடைய புறநகர மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் தற்பொழுது மாலையுடன் தற்பொழுது ஊர்வலமாக செல்வதன் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தவேகா தலைவர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இன்றைய தினம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் தற்பொழுது பதவி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே தற்பொழுது இது போன்று அவர் ஈசிஆர் செயல்படுவதன் காரணமாக தற்பொழுது பொதுமக்கள் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். தற்பொழுது வரைக்கும் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரிகள் முடிந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளாகட்டும், அதே போல வேலைக்கு சென்ற நபர்கள் திரும்பி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கனிமு, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.